வெல்கம் டு எவ்ரி ஒன். இப்போ நம்ம வந்து வட்டத்தின் பகுதிகளை பற்றி பார்க்க போகிறோம் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள் பார்க்கறதுக்கு முன்னாடி சர்க்கிள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியணும், ஓகேவா? அப்போ சர்க்கிள்னால் என்னென்னா, வட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட மையத்திலிருந்து சம தூரத்தில் உள்ள அனைத்து புள்ளிகளையும் இணைக்கும் நெறி அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ சர்க்கிளில் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து கார்னர் சம தொலைவில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் புள்ளி போகிறது தான் வந்து நம்ம சர்க்கிள்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அது பார்ட்ஸ் ஆஃப் பார்க்கலாமா? பார்ட்ஸ் ஆஃப் சர்க்கிளில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா மையம்னா என்ன? சென்டர் வந்து வட்டத்தின் நடுவில் உள்ள புள்ளி. இப்போ சர்க்கிளுக்குன்னா சர்க்கிளில் சென்டர் பாயிண்ட் அப்படி சொல்கிறோம்ல, அதுதான் மையம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். மைய புள்ளி அப்படின்னும் சொல்லலாம், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சுற்றளவுனா சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னென்னா வட்டத்தை சுற்றி உள்ள கோடு. இப்போ சர்க்கிள் லைன்ஸ் இருக்குல்ல, அந்த லைன்ஸ் வட்டம் தான், சர்க்கிள் கோடை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சுற்றளவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு மையம், அதை வந்து விரிவாக பார்க்கலாம். மையம் என்பது வட்டத்தின் நடுவில் இருக்கும் புள்ளி. வட்டத்தின் அனைத்து புள்ளிகளும் இந்த மையத்திலிருந்து சம தொலைவில் இருக்கும். இப்போ வந்து சென்டர் புள்ளியிலேருந்து ஒரே ஒரு சைடு மட்டும் போகாது, சென்டர் புள்ளியிலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு வேணால் எந்த சைடில் வேணால் போகலாம். இப்போ நான் உங்களுக்கு பிக்சரில் காமிச்சிருக்கல, ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம், லைனாகவும் போகலாம். அந்த மாதிரி போகிறது எந்த சைடில் வேணால் போகலாம், சம தொலைவில் இருக்கணும். அதுதான் வந்து சென்டர், மையம் அப்படின்னு சொல்கிறோம். மையம் என்பது வட்டத்தை வரையறுக்கும் முக்கியமான புள்ளி. வட்டத்தை வரையறுக்கிற மையமான புள்ளினா என்னென்னா மையம், சென்டர் புள்ளி, மைய புள்ளி அப்படின்னு சொல்லலாம். இது வட்டத்தின் ஆரம் மற்றும் விட்டத்தை அளவிட உதவுகிறது. இது எதுக்கு உதவுதுன்னா, வட்டத்தோட ஆரம் ரேடியஸ் கண்டுபிடிக்கலாம், விட்டத்தையும் அளவிட முடியும், டயாமீட்டரையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரேடியஸ், ஆரமோட வரையறை பார்க்கலாம். மையத்திலிருந்து வட்டத்தின் எல்லை வரை உள்ள தூரம் ஆரம் எனப்படும். இப்போ மையப்புள்ளினா நம்ம என்னென்னு பார்த்தோம், மையப்புள்ளியிலேருந்து வட்டத்தின் எல்லை வரை உள்ள தூரம் ஆரம் எனப்படும். அங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு போதும் அதுதான் நம்ம ஆரம் சொல்கிறோம், ஓகேவா? மையப்புள்ளியிலேருந்து வட்டத்தின் எல்லைக்கு எவ்வளோ தூரம் போதோ அதுதான் ஆரம். ஒரு வட்டத்தில் வந்து எந்த திசையிலும் எத்தனை ஆரங்கள் வேண்டுமானாலும் வரையலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சைடு மட்டும்தான் வரைய முடியும்னு இல்லை, ரேடியஸ் வந்து எந்த திசையில் வேணால் எந்த சைடில் வேணால் நம்ம வரைஞ்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம். அனைத்தும் சம நீளம் கொண்டவை. எல்லாமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஆரம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? டயாமீட்டர் டிவைடட் 2 அப்படி சொல்லுவோம். ஆரத்தோட குறியீடு என்னென்னா ஆர், ஓகே? நெக்ஸ்ட் போகலாமா? டயாமீட்டர்னா வட்ட ரேகை அப்படி சொல்கிறோம். வட்டரேகைனா என்னென்னா, வட்டரேகை என்பது மையத்தை கடந்து வட்டத்தின் 2 புள்ளிகளையும் இணைக்கும் கோடு ஆகும். வட்டரேகை வந்து என்னென்னா மையத்தை கடந்து, இப்போ வந்து ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அதை கடந்து நெக்ஸ்ட் இரண்டாவது புள்ளி, ஃபஸ்ட் ஏபின்னு வச்சுக்கோன்னா ஏயை கடந்து சர்க்கிளை தாண்டி பி ரெண்டாவது புள்ளிக்கு போகும்போது இணைக்கும் கோடு தான் என்னென்னு சொல்லலாம், டயாமீட்டர் அப்படி சொல்லலாம், ஓகேவா? ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டு, ஒரு சர்க்கிள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் போகும், ஓகேவா? வட்டரேகை வந்து 2 × ஆரம் d = 2r அப்படி சொல்லிட்டு சொல்லலாம், ஓகேவா? டீனா டயாமீட்டர் வந்து டீன் டினோட் பண்ணலாம். வட்டரேகை எப்போதும் மையத்தின் வழியாகவே செல்லும். இது வட்டத்தின் மிக நீண்ட நான் ஆகும். வட்டரேகை எப்பவுமே எப்படி இருக்கும்? மையத்தோட வழியில் தான் போகும். இது வந்து வட்டத்தோட மிக நீண்ட நான்னா, கார்ட்னா என்னென்னா இதுதான் லாங் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், டயாமீட்டர், ஓகே? நெக்ஸ்ட்டு போகலாம். நான் என்பது வட்டத்தின் 2 புள்ளிகளை நேர்கோடு இணைக்கும் கோடு ஆகும். இந்த கோடு வட்டத்தின் மையத்தை கடக்காது. நான்னா என்னென்னா வட்டத்தோட 2 புள்ளிகளை நேர்கோடாக இணைக்கும். புரியுதா? ஏபின்னு இப்போ 2 இருக்குன்னு சொன்னேன்னா இது எப்படி இருக்கும்? நேர்கோடு, ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும், ஓகே? ஸ்ட்ரைட் லைன் இல்லை சிடி நம்ம எடுத்தால் கூட மேலே கீழே, இப்போ பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி எடுத்துக்கலாம், ஓகேவா? நான் வட்டத்தின் எல்லையில் உள்ள 2 புள்ளிகளையும் இணைக்கிறது. நான் வந்து இந்த சைடில் இருக்க வட்டத்தோட எல்லையும் இந்த சைடில் இருக்க புள்ளியும் 2 புள்ளியுமே இணைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மையத்தை கடக்கும் நான் வட்ட ரேகை ஆகும். மையத்தை கடந்து போகுது, மையம்னா என்ன? மையத்தை புள்ளி இருக்குல்ல, அதை தாண்டி கடந்து போகிறதானது கார்டு அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம், ஓகேவா? நான் எப்போதுமே வட்டரேகையை விட சிறியதாகவே இருக்கும். நான் வந்து எப்போவுமே டயாமீட்டரை விட ஸ்மாலாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறோம், ஓகே? அப்புறம் சுற்றளவுனா ஆல்ரெடி பார்த்தோம், என்ன? வட்டத்தை சுற்றியுள்ள பகுதி. சுற்றளவு என்பது வட்டத்தின் எல்லையாகும். வட்டத்தோட எல்லை இது சுற்றளவு, சர்க்கம்ஃபரன்ஸ்.
அதாவது வட்டத்தை சுற்றியுள்ள கோடே சுற்றளவு ஆகும். சூத்திரம் என்னன்னா 2πr அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்கே வந்து r வந்து ஆரம், பை வந்து என்ன எடுத்துக்கலாம் 314 அப்படின்னு எடுத்துக்கிறோம். மையத்தொலைவிலிருந்து சமதூரத்தில் உள்ள அனைத்து புள்ளிகளும் சுற்றளவை உருவாக்குகின்றன. அப்போ மையத்திலேருந்து சமதூரத்தில் எதெல்லாம் இருக்கோ எல்லா புள்ளியுமே அது சுற்றளவை உருவாக்கும். இதான் சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் போகலாமா? வட்டத்தின் பகுதிகளின் படம். இப்போ நம்ம தனித்தனியாக பார்த்தோம்ல, வட்டத்தோட அனைத்து பகுதியும் மையம் என்னது நடுப்புள்ளி இருக்கும். ஆரம்னா மையத்திலேருந்து எல்லை வரை போகும். வட்டரேகைனா என்னது மையத்தை கடந்து கோடு. நான்னா என்ன இரண்டு புள்ளிகளையும் இணைக்கும் கோடு. சுற்றளவுனா வட்டத்தின் எல்லை. இங்கே வந்து நம்ம ஓவராலாக ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன். இந்த சர்க்கிளில் பார்த்தாலே பிக்சர்ஸ் தெரியும். ரிப்பீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் போகலாமா? மீண்டும் பார்க்கலாம். அதே தான். மையம்னா என்னது சென்டர் பாயிண்ட்டு. ஆரம்னா என்ன மையத்திலேருந்து எல்லை பகுதிக்கு வர உள்ள தூரம். வட்டரேகைனா என்னது மையத்தை கடந்து இரண்டு புள்ளிகளையும் இணைக்கும் கோடு. இது இரண்டும் ஆரங்கள் சமமாக இருக்கும். நான் என்ன வட்டத்தில் உள்ள இரண்டு புள்ளிகளையும் இணைக்கும் நேர்கோடு. சுற்றளவுனா வட்டத்தின் எல்லையை சுற்றியுள்ள கோடு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? தேங்க்யூ.